கருவுற்று ஒரு மகனை பெறுவே. இன்று வான தூதரால் அறிவிக்கப் பெற்ற பெற்றெடுக்கும் மகனுக்கு இயேசு என்னும் பெயரிடுவே. இன்று கேட்கப் பெற்ற பிறக்கும் குழந்தைக்கு இயேசு என்னும் பெயரிடுவே. இன்று யோசேப்பிற்கும் தூதர் மூலம் அறிவித்ததால் பெயரின் மேன்மையை அறியப் பெற்ற தம் மக்களுடைய பாவங்களில் இருந்து மீட்கிறவர் என்கிற பொருள் கொண்ட இயேசு எனும் பெயரிட அழைப்பு பெற்ற கடவுளின் மீட்பு எனும் பொருள் கொண்ட பெயரான இயேசு என்று பெயரிட அழைப்பு பெற்ற எம் ஒவ்வொருவரது பெயரையும் அறிந்து பெயர் சொல்லி அழைப்பவர் நீர் என்ற தெளிவு பெற்ற இயேசு என்று பெயர் சொல்லப்படும் பொழுதெல்லாம் மக்களை பாவங்களில் இருந்து மீட்க வல்லவர் இவரே என்று மக்கள் உணர்வு பெற வேண்டும் என்பதற்காக இப்பெயர் வழங்கப்பட்டது. இன்று அறிந்து கொண்ட புன்சிரிப்பு என்ற பொருளுடைய ஈசாக்கு எனும் காரணப் பெயரை இடுமாறு ஆபிரகாமுக்கு சொன்னது போலவே தன்னிடமும் பெயரிடச் சொல்லியுள்ளீர் என புரிந்து கொண்ட குழந்தையின் பெயரும் விண்ணகத்தில் எழுதப்பட்டுள்ளது என்று மோசே வெளிப்படுத்திய உண்மையை அறிந்திருந்த எங்களது பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டுள்ளது என்பதற்காகவே மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்ற
உம் திருமகனது வார்த்தைக்கேற்ப மகிழ்வுடன் வாழ்ந்த பெற்றோரின் தவற்றால் இடப்படும் பெயர்களால் பிள்ளைகள் எவ்வளவாய் பாதிக்கப்படுவார்கள் என்ற மறைநூல் உண்மைகளை அறிந்திருந்த ஒவ்வொரு பெயருக்குள்ளும் வல்லமை இருப்பதால் பெயர் மாற்றம் செய்வீர் என்று புரிந்து கொண்ட ஒவ்வொரு பெயருக்குள்ளும் வல்லமை இருப்பதால் பெயர் மாற்றம் செய்வீர் என்று புரிந்து கொண்ட ஒவ்வொரு பெயருக்குள்ளும் ஆளுமை திறன் இருப்பதால் பெயர் மாற்றம் செய்வீ இன்று புரிந்து கொண்ட உமது வல்லமை வெளிப்படுத்துவதற்கு சில பெயர்கள் தடையாக இருக்கின்றன என்பதனால் பெயர் மாற்றம் செய்தீர் என்று புரிந்து கொண்ட உயர்ந்த தந்தை எனும் பொருளுடைய ஆபிராமம் எனும் பெயரை திரளான மக்கள் கூட்டத்தின் தந்தை எனும் பொருளுடைய ஆபிரகாம் எனும் பெயராக மாற்றி நீர் வெளிப்படுத்திய மேன்மையை அறிந்திருந்த என்னரசி எனும் பொருளுடைய சாரா எனும் பெயரை உலகிற்கு அரசி எனும் பொருளுடைய சாரா எனும் பெயராக மாற்றி வல்லமை விளங்கச் செய்ததை அறிந்திருந்த வீழ்த்துபவன் எனும் பொருளுடைய யாக்கோபு எனும் பெயரை
கடவுளோடு போராடியவன் எனும் பொருளுடைய இஸ்ரவேல் எனும் பெயராக மாற்றி பெயரில் மாட்சி விளங்கச் செய்ததை அறிந்திருந்த கேட்கிறவன் எனும் பொருளுடைய சீமோன் எனும் பெயரை பாறை எனும் பொருளுடைய கேபா எனும் பெயராக மாற்றிய திருமகனைப் போல பெயர் மாற்றத்தின் மகத்துவத்தை அறிந்திருந்த பெருக்கம் எனும் பொருளுடைய யோசேப்பு எனும் பெயர் நலமானதாக இருந்தாலும் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் எனும் பொருளுடைய பர்னபா எனும் பெயர் சூட்டப்பட்டது போல் பெயர் மாற்றத்தின் தேவையை அறிந்திருந்த வெற்றி பெறுவோர் மீது உமது பெயரையும் உம்மிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வரும் புதிய எருசலேமின் பெயரையும் பொறிக்கும் மாட்சியை அறிந்திருந்த எங்களை பெயர் சொல்லி அழைக்கும் அன்பு தந்தையே, எங்கள் பெயர்களை உம் உள்ளங்கைகளில் பொறித்து வைத்திருப்பதற்காக, எம் ஒவ்வொருவர் பெயர் மீதும் மிகுந்த அக்கறை உள்ளவராக இருப்பதற்காக உம்மை போற்றுகிறோம். ஆடுகளை பெயர் சொல்லி பசும்புல் மேய்ச்சலுக்கு கூட்டிச் செல்லுகிற நல்ல ஆயராக உம் திருமகனை காண்கிறோம். இயேசு என்னும் பெயரின் மகத்துவம் அறிந்தவராக, பாவம் போக்கும் தூயவரை பெற்றெடுக்கப் போகிறேன் என்று உணர்ந்தவராக வாழ்ந்த அன்னைமரிக்காக நன்றி செலுத்துகிறோம். பெயருக்குள் மறைந்திருக்கும் உம் ஞானம் வல்லமை கண்டு உணர்வடைகிறோம். பொருளில்லாத பெயர்களை சூட்டி எத்தனையோ நன்மைகளை இழந்துவிட்டதாகவும் உணர்த்தப்படுகிறோம். உம் திரு இருத்தலிலேயே எப்போது மகிழ்ந்திருந்த மரியாவுக்கும் யோசேப்பிற்கும் தோன்றி குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடும்படியாக சொன்னது போல் ஒவ்வொரு பெற்றோரும் விழிப்புடன் பெயர் பெற்று செயல்படச் செய்வீராக. தொடக்க நூலின் முதல் மனிதர் ஆதாம் முதல் திருவெளிப்பாடு நூல் யோவான் வரை 73 நூற்களிலும் காணும் பல்லாயிரம் பேர்களிலும் ஒரே பெயரையே காண்கிறோம். அவர்களது எபிரேய மொழிப்பெயரையே காண்கிறோம். பொருளுள்ள பெயரையே காண்கிறோம். சாதி, மதம், இனம், குலம் கடந்து எம் தாய்மொழி தமிழில் பொருளுள்ள ஒரே பெயரை குழந்தைக்கு சூட்ட வேண்டும். பொருள் இல்லாமல் சூட்டப்பட்டிருந்தால் மாற்ற வேண்டும் என்பதே உம் படிப்பினையாகவும் எச்சரிப்பாகவும் உள்ளது. பெருமைக்காக பெயர் சூட்டி உம் அருளை நாங்கள் இழந்துவிடக்கூடாது. விண்ணக கட்டளையின்படி இயேசுவுக்கு பெயரிடுவதில் அன்பு தாய் மரியன் முன்மாதிரியும் கீழ்ப்படிதலும் இறை பட்டறிவும் ஒன்றிப்பும் எமக்கும் கிடைக்க செய்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.